ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மட்டும் பள்ளிவாசல் உட்காந்து வர முரீதுகளுக்கு அவருடைய சீடர்களுக்கு பயன் செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த ஊருக்கு அப்புறம் புதுசா வந்தாங்க. வந்து அவங்க பாட்டில் பயன் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இமாம், என்ன ஹசரத் எப்ப பார்த்தாலும் பயன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வேற வேலையே இல்லையா, என்ன வேலை செய்றீங்க கேட்டாங்க. உங்களுக்கு ரிஸ்க் எப்படி வருது கேட்டாங்க. என்ன வேலை செய்றீங்க, எப்படி சாப்பிடுறீங்க, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க, என்ன விஷயம், எப்படி உங்களுக்கு வருதுன்னு கேட்டாங்க. எனக்கு அல்லாஹ் கொடுக்குறான் பாவா அப்படின்னா என்ன கேட்கறது, அடுத்து எல்லாம் கொடுக்குறாங்க பிறகு என்ன கேட்கறது போயிட்டார். திரும்ப ஒரு 2-3 நாள் பிறகு, ஒரு வாரம் பிறகு, இந்த மனுஷன் சொல்ல மாட்டாரு எப்படி வருதுன்னு, எங்கேயோ போற மாதிரி தெரியல, பள்ளிவாசல உட்காந்துக்கிறார், அவரும் பயன் செய்யறாரு, வேற வீட்டுல போறாரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே செய்ய. ஒரு நாள் முடிச்சு அதுல நீங்க என்னதான் பண்றீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு அந்த அரிசி கொடுக்குறான் பாவான். 3வது முறையா அந்த மாதிரி ஒரு முடிச்சு கேட்டோன்னே, உங்களுக்கு என்ன தெரியணும், எப்படி வருது அதான தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். என்னுடைய சீடர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் பள்ளிவாசல கடை வச்சிருக்கிறார், பரோட்டா கடை வச்சிருக்காரு, எனக்கு டெய்லி உணவு அவர் கொடுத்துறாரு, அதனால நான் வந்து பயன் செஞ்சிருக்கேன். அப்படி சொல்லுங்க, என்ன அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றீங்க அப்படின்றாரு. அப்பதான் அவங்க திரும்பி கேட்டாங்க, ஏப்பா ஒரு கணக்காரர் ஒரு ஹோட்டல் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை ஒத்துக்கல, அல்லாஹ் கொடுக்குறான ஒத்துக்க மாட்டல, உன் ஈமான் என்ன? உண்மையை சொல்றத ஒத்துக்க மாட்டேன், நிஸ்பத்தை காரணம் ஒத்துக்கிறேன், ஈமான சரி செய்வா என்று சொன்னார்.